வாய்ப்பு தரல. ஆண்டுட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன். அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லானே விரட்டி வச்சு அடி, கல்லெடுத்து கூட ஏறி சிலுவையில் கூட அற. ஒரு தடவை கூடு, உனக்கு வேலை தானே வேணும், அரசாங்க வேலை. நான் தர்றேன் அதே நிலத்தை வச்சு. உனக்கு என்ன பிரச்சனை? காரை ஏற்றுமதி செய்யற, சோறை இறக்குமதி செய்யற. நான் சோறை ஏற்றுமதி செய்யறேன், காரை இறக்குமதி செய்யறேன். தட்சாலி வரானர். நீங்க என்ன நீங்க போயிட்டு நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சான் பிரான்ஸ், 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. புளிஞ்சா 1/2 கிலோ கோவலை கூட வரல, நிப்பாட்டான்ட்டான். ஏன்னா இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கவன் தான் அந்த பணத்தையும் தங்கத்தை வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுறான். ஐரோப்பிய கண்டம் நாடு முழுமைக்கும் அவன் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்கிறான். எந்த நாடு நீர் அதிகமா வச்சிருக்கானோ அவன் தான் பணக்கார நாடுன்னு வந்துட்டான்ங்கிறான். அப்ப நீ என்ன பண்றான்? அவன் பிரான்ஸ் ஆக நீர் ரொம்ப திங்குற, கண்ணுக்கு தெரியாம கலபுதுறான், நிப்பாட்டான்ட்டான். சீன பன்னிக்கறியை விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி வர 8600 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 கிலோ கறி பன்னிக்கறி மேசைக்கு வர. வளர்ச்சியை நிப்பா, வளர்ப்பதை நிறுத்துறான்ட்டான், இறக்குமதி பண்ணிக்கிறோம்ட்டான். ஏன் இவன் இதே கொரியன் முதலாளி அவன் ஊர்ல கொரியால உட்காந்து இந்த போர்டு இந்த கொண்டாய் காரை தயாரிக்க வேண்டியதானே? ஏன் நான் வேணான்னு சொல்லையே, உனக்கு வேலை தானே, அது நான் தர்றேங்கிற. அப்புறம் அவன் கொரிய முதலாளி வேலை தந்தா தான் காசு உனக்கு இனிக்குமா? நான் கொடுத்த காசு கசக்குமா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேலை தானே வேணும், வேலை தானே வேணும். நீ பால ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்ய, உனக்கு அவமானம் அல்ல? கறி ஆந்திராவில இருந்து ராஜஸ்தான்ல இருந்து இறக்குறிய, உனக்கு வெக்கம் அல்ல? வெக்கம் அல்ல? ஏன் உனக்கு ஆடுமா? நீ மேய்க்காத, உனக்கு நீ வெளியில போ, உனக்கு மேய்க்க நான் மேய்ச்சுக்கிறேன். உனக்கு என்ன? ஆனா கறி தின்ன காட்டி வச்சு உதச்சு போடுவேன். என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்களா? எது அவமானம்னு பாரியா? அரசு சாராய கடை திறந்து வச்சு குடிக்க வைக்குது, அங்க படிச்சவனை ஊத்தி கொடுறாங்குது. என்ன நீ மெச்சிட்டு நீ? அது அரசு வேலையா இருக்கலாம். நான் சொல்றது அரசு வேலை. உலகத்துக்கு சோறு போடுறவன் அரசு வேலையா இருக்கலாம், இருக்கக்கூடாது. அவன் சொல்றான்டா என் பாட்டேன், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து முளவே தலைங்கிறான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டுங்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் பார்க்கும் நிலைங்கிறான். எதுவுமே வேணாம், பொன்னாசை மண்ணாசை மக்களாசை எதுவுமே பற்றற்று போன துறவி கூட வாழ முடியாதரா. விவசாயி கைமடங்கி படுத்துட்டான்ங்கிறான். உழவன் இல்லாம ஒண்ணும் இல்ல. உலகத்திலே ஆகச் சிறந்த பொருளாதாரம் வேளாண்மையில் தான் இருக்கு. நான் போட்டிருக்க சட்டை, இந்த காலாட, இந்த காலனி எல்லாம் விவசாயத்திலிருந்து வந்ததுதான். அப்புறம் நீ அது இல்லாம என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டம் வந்துருச்சா, திடீர்னு இந்த இது வந்துருச்சா, அந்த இது வந்துருச்சா, உடை வந்துருச்சா, எங்க இருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியுது இல்ல, எது கேவலம்னு தெரியுது இல்ல. பீஸா பர்க்கிறது கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சார் குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம்னு வருது. கரும்புச்சார் பதநீர் இளநீர் பழச்சாறு வரும். சமூகம் கெட்டு கிடக்க பேச மாதிரி. நீ பழச்சாறு கடையில எங்க கூட்டம் இருக்கு, சாராய கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்கில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்குது. இதை மாற்றணுங்கிற, அதுக்கு தான் தலைகீழ் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம்ங்கிறேன். சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான் சீமா, ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கான்னு. நீ வாய்ப்பு தரல. ஆண்டுட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன். அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லானே விரட்டி வச்சு அடி, கல்லெடுத்து கூட ஏறி சிலுவையில் கூட அற. ஒரு தடவை கூடு, அப்ப தெரியுமில்ல அது கற்பனையா இல்லது நிஜமான உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வெளியில தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை கொடுக்கறனா இல்லையான்னு மட்டும் பாரு. தம்பி, ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி எத்தனை ரூபாய்ன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா 13,000 ரூபாய். ஒரு கயத்து கட்டில் 40,000 ரூபாய். ஒரு ஓலை கொட்டம் 500 ரூபாய். ஜப்பான்ல வாங்குறான், அரபு நாடுகள்ல இருந்து, ஜப்பான் சீனால இருந்து போகுது. சந்தை பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. திடீர்னு தக்காளி வர ஏறினவன என்ன பாடுபட்டிய தக்காளி வித்தே ஒருத்தன் பல லட்சம் ரூபாய் கொண்டு வந்துட்டான்றான். தக்காளி 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 நான் கத்திட்டு கிடந்தான். அப்புறம் வெங்காயம் தான். அப்பெல்லாம் எனக்குள்ள சிரிப்பா வரும். என்னவோ ஒண்ணு உங்களுக்கு எது இது என்ன பண்றது? சரி போங்க. ஏற்கனவே ஆட்சி செஞ்சவங்க திமுக அதிமுக இரு கட்சியுமே ஒரே கட்சி தான், ஒரே கொட்டையில் உள்ள மட்டை தான் சொல்லியிருக்கீங்க. லஞ்சம் ஊழல் தான் முன்னேற மாதிரி இருக்குன்றீங்க. இப்ப ஏற்கனவே நடந்தவங்க அப்பா சித்தப்பா இவங்க அவங்க மேல நீங்க நடவடிக்கை எதுவும் எடுப்பீங்களா முதலமைச்சர் ஆனால்? எடுக்கணும்னு சொல்றீங்களா வேணாங்கிறீங்களா? இல்ல, அது மொத்தமாவே இதுக்கு ஒரு மாற்று நிர்வாகத்துக்கு கொண்டு வர்றதுனால இப்ப நானே சொல்றேன் பாருங்க, இந்த விமர்சன அரசியலை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு போகும்னு. நீங்க நடவடிக்கைனா எந்த குற்றவாளியா இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுத்த கோட்பாட்டுக்கு பெத்த தாய் தந்தையரே வந்தாலும் எங்களுக்கு எதிரி தான்.
எங்க தலைவன் உங்களுக்கு தெரியும், முதல்ல தாய் தந்தையர் தான் வெளியேற்றினாரு. உடன் பிறந்த யாரோடும் தொடர்பு இல்லை, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால தன்னுடைய எங்களுக்கு கோட்பாட்டுக்கு எதிராக சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், ஆத்தா, அப்பன்லாம் இங்க கணக்கு கிடையாது. குற்றம் குற்றம் தான். அது நீங்க இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து இந்த வேலைக்கு செய்ய வந்தவன் நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. என்னை வளர்த்தவன், என்னை உருவாக்கி இந்த இடத்துல போய் நில்லுன்னு சொன்னவன் எப்பேற்பட்டவனும் உங்களுக்கு தெரியும். அதுல துளி சமரசமும் செய்ய மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? வேற சிரிக்காத அண்ணன் சொல்றேன். கடன் வாங்கினவன் யாருன்னு கேட்பேன் அவங்க கிட்ட. அந்த முகேஷ், அந்த அனில் அம்பானி ஒருத்தர் இருந்தாப்புல 1,00,000 கோடி திவாலாயிருச்சுன்னு விட்டாப்ல. நான் தமிழ்நாடு அரசு திவாலாயிருச்சுன்னு ஒரு மஞ்சள் நோட்டீஸை விட்டுருவேன். புரியுதா? ஏன் என்கிட்ட வந்து கேட்பான், ஐயோ நான் வாங்கினேனா, கையெழுத்து போட்டு வாங்கினவன், அவன் ஆளுகள்லாம் இருக்கு, நான் வேணா உனக்கு துணைக்கு ஆள் அனுப்புறேன், போய் வசூலிச்சுக்க. எனக்கு அதனால என் நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் இல்லை. எவனை வாங்கி தின்ட்டு போனதுக்கு, அவன் இலவசமா வாரி இறைச்சி வாக்க வாங்கி ஆட்சியை செஞ்சுட்டு போனதுக்கு நாம் ஆள எல்லாம் செலவழிச்சுட்டு கடற்கரையில் படுத்துட்டாங்க. எனக்கு அது பேச்சு கிடையாது. இப்ப நான் வாங்கி கையெழுத்து போடுறதுக்கு நான் பொறுப்பு. நீ எவனை வாங்கி தின்னதுக்கு நான் என் மக்கள் காசை எடுத்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்தியா? நான் பொறுப்பு இல்லை. யார்கிட்ட கொடுத்த? ஆள் இல்லைன்னா அவங்க ஆளுக இருக்கு, சொந்த ஆளுக, பெத்த ஆளுக, அப்ப வாங்கி சாப்பிட்ட ஆளுக இருக்கு, அங்கே போய் வசூலிச்சுக்க. எனக்கு இது பொறுப்பு கிடையாது. இந்த கடனுக்கு நாம் தமிழர் அரசு பொறுப்பு ஏற்காது. ஆனா நீ ஊதாரியா வாங்கி சீட்டாடி இது பண்ணி அவனுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுத்து 5,000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், பருப்பு நான் கேட்டேனா உனக்கு? அது கிடையாது. அந்த நிர்வாகம் இதுல கிடையாது.